சரோஜா தேவி அவர்களோட அறையில் ஏகப்பட்ட தங்க நகைகள் இருந்திருக்கு அப்படின்னும், அத பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதும் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். மறைந்த நடிகை சரோஜா தேவி அவர்கள பத்தின ஏகப்பட்ட விஷயங்கள தொடர்ந்து நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். மேலும் அவங்களோட வீட்ல அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, நடிகை சரோஜா தேவி அவர்களோட அறையில ஏகப்பட்ட தங்க நகைகள் இருந்திருக்கு. சரோஜா தேவி அவர்கள் அன்றைய ஒரு காலகட்டத்தில உச்ச நடிகை அப்படின்னே சொல்லலாம். எம்ஜிஆர், சிவாஜி போன்றவர்கள் கூட கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட படங்கள் தனித்தனியா நடிச்சிருக்காங்க. அன்றைய ஒரு தேதியில பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தங்கம் அணியிறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயமாமா. அன்னைக்கு எந்த ஒரு மாடல் புதுசா வந்தாலுமே அத வாங்கி வச்சுருவாங்களாமா. அது மட்டும் இல்லாம அவங்க தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஏகப்பட்ட லாங்குவேஜஸ்ல நடிச்சிருக்காங்க. இதனால உலகம் பூரா வந்து அவங்க சுத்தியிருக்காங்க. அப்படியே அவங்க ஷூட்டிங்காக போம்போது, அங்க ஏதாவது நல்ல மாடல்ல டிசைன் பார்த்தாலோ, அப்படி இல்லன்னா அந்த நகைகள் ஏதாவது அவங்களுக்கு பிடித்த மாரி இருந்தாலோ, உடனே வாங்கிருவாங்களாமா. அந்த மாரி அவங்களுக்காக அவங்க காசு போட்டு சொந்தமா வாங்குன தங்க நகைகள் எல்லாத்தையுமே ரொம்பவே பத்திரமா அவங்களோட பீரோல வச்சிருந்திருக்காங்க. இப்ப வரைக்குமே அவங்க அன்னைய தேதியில வாங்கின தங்க நகைகள் எல்லாமே பத்திரமா இருக்காமா. அந்த நகைகள் பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இப்போ அவங்களோட ரூம்ல இருந்திருக்கு. அத பார்த்துட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே பயங்கரமா எமோஷனல் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஒரு சில நகைகள் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடித்தமானது அப்படின்னு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டே சொல்லியிருப்பாங்க. அந்த நகைகள் எதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது, எப்போதும் என் கூடயே இருக்கணும் அவங்க நினைச்சாங்களோ, அந்த தங்க நகைகள் எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா ஒரு பெட்டியில வச்சு, அவங்களோட நினைவா அவங்க வந்து எப்போதுமே அந்த நகை இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாமா. அவங்க ஆசைப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு, எனக்கு இது எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த ஒரு நகைகள அவங்க நினைவாகவே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயமா சோசியல் மீடியால பேசப்பட்டுட்டு இருக்கு. இத பத்தி நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்கள பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகையான கே.ஆர். விஜயா அவர்கள பத்தி சமீபத்தில ஒரு நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஒட்டுமொத்த இந்திய சினிமாவிலேயே தனக்கென தனி விமானம் வச்சிருந்த ஒரே நடிகை கே.ஆர். விஜயா அவர்கள் தானாமா. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் போன்ற உச்ச நட்சத்திரங்கள் கூட நடிச்சு தனக்கென மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் கொண்டிருந்தவங்க தான் கே.ஆர். விஜயா அவர்கள். அவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேக்னட்டாமா. அவர் வந்து தனியா தனக்கென ஒரு சொந்த விமானம் வச்சிருக்காரு. ஒரு முறை இவங்க வெளிநாடுகளுக்கு போகவும், ஷூட்டிங்கு போகவும் ரொம்ப சிரமப்படுறத பார்த்துட்டு, "நீங்க என்னோட பிளேன யூஸ் பண்ணிக்கங்க" அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அந்த பிளேன குடுத்துட்டாராமா. அதுக்கப்புறம் அந்த ஒரு பிளேன்ல தான் அவங்க நிகழ்ச்சிக்கு போறதா இருந்தாலும் சரி, ஷூட்டிங் போறதா இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. கடைசி வரைக்கும் அந்த பிளேன்ல அவங்க ஷூட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதன் மூலியமா ஒட்டுமொத்த இந்திய சினிமாலேயே ஷூட்டிங்க்கு பிளேன்ல வந்தது அல்ல தனக்கென தனி விமானம் வச்சிருந்த ஒரே நடிகை இவங்க தான் அப்படிங்கிற சரித்திர சாதனைய பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த ரொம்பவே பூரிப்போட சமீபத்தில அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.